போகும்போது காஃபி ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி காஃபி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். We are away from city today and the road are clear. Wow, cool day. A little misty. Actually, we should take this road, but we are going on the different road. Yeah, we want to see some tunnels and mountain places. So we taken Kalba road. Staying in Dubai, you should come away from Dubai for some days, you know. It's like இப்போ வந்து நாங்கள் என்னென்னா குரஃபகான் ஒரு வில்லேஜ், ஒரு குரஃபகான் உள்ளுக்கு வந்து நாங்கள் வந்து என்ட்ரான இந்த ஏரியா தான் இது. இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரோல் ஆயில் பேரல்ஸ். இது வந்து மோர் தென் 500 சம்திங் சொன்னாங்க. நம்பர்ஸ் தெரியாது, பட் மோர் தென் 500 சம்திங் பேரல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து இது வந்து டிரெக்டாக வந்து இந்தியாவுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் சப்ளை ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் UAE. இது வந்து இருக்கிற இடம் வந்து ஃபுஜேரா, இந்த வே டு ஃபுஜேரா இல்லைன்னா குரஃபகான் இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த வில்லேஜ். இட் மீன்ஸ் ஸ்மால் சிட்டி. இது இங்கே இந்த ஏரியா வந்து எப்போவுமே ரொம்ப சூடெல்லாம் இருக்காது. எந்த டைம் வந்தாலும் கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். பிகாஸ் சரௌண்டட் பை மவுண்டன்ஸ். ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு வில்லேஜ் சிட்டியை நாங்கள் பார்க்கலாம். ஒரு செமி சிட்டி. இப்படி அந்த சிட்டிலேருந்து வந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா ஒரு வில்லேஜ் ஏரியா உள்ள போகிறோம். வில்லேஜ்னா நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இருக்காது. இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அழகான வீடெல்லாம் இருக்குது, பேலஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே நல்ல வெரைட்டியான வண்டியெல்லாம் பார்க்கலாம் இங்கே. ஸோ நாங்கள் வந்து இப்படி தாண்டி போகும்போது ஒரு இடத்துல வண்டி ஒன்று போட்டிருந்துச்சு ரொம்ப சீப் ப்ரைஸுக்கு. இட்ஸ் அபவுட் 2000 சம்திங் திர்ஹம். ஒரு ஜீப் போட்டிருந்தாங்க, ஓல்டு ஜீப். இங்கே வண்டி வந்து ரொம்ப சீப்பாக கிடக்கும். ஸோ இந்த ஏரியா, இந்த வில்லேஜ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நாங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து தேடிட்டு இருக்கோம். இந்த ஃபுல் வில்லேஜையும் சுற்றி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அவரை தேடுறது கூகுள் மேப் வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிருச்சு. அங்கங்கே சுற்றிட்டு இப்போ திருப்பி போயிட்டுருக்கோம் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேஸில் ஒரு காம் அண்ட் கூல், எப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன். எங்கே சுற்றி வந்து பார்த்தாலும் மவுண்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். தூரத்தில் உங்களுக்கு மவுண்டன்ஸ் விளங்குறது தெரியல, பட் ஒரு காமான பிளேஸ்.
இங்கே வந்து ஸ்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து நடந்துட்டு தான் இருக்குது. திரும்ப நியூ இப்போ புதிய புதிய வீடெல்லாம் இன்னும் கட்டியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு வில்லேஜ் ஏரியான்னு நினைக்கிறேன். பட் எல்லா வீடும் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு பிளேஸ் பாருங்கள், எல்லாம் இப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அந்த வில்லேஜோட அந்த சிட்டியோட வியூ வந்து நீங்கள் பார்த்தாலுங்க எப்படி அழகாக இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்து போகிறது ஒரு ஏரியாவில் மவுண்டன் பிளேஸ் இருக்குது. அந்த மவுண்டன் பிளேஸை தாண்டி ஒரு சிறிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை தாண்டி அந்த சைட் போகும்போது ஒரு அழகான வியூஸ், நிறைய பில்டிங்ஸ், அந்த கீழே ஒரு சிட்டி ஒன்று இருக்கும். அது வந்து ஃபுஜேரா அந்த கொர்ஃபுகான் பீச்சோடு இருக்க அந்த சிட்டி தான் அது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதாங்க அந்த சிட்டியோட வியூ வந்து சரியாக எடுக்கல. பிகாஸ் நாங்கள் எங்களை நிப்பாட்டுறதுக்கு சான்ஸ் ஒன்று கிடைக்கல எங்கள் வண்டியை. தலக்கா இருக்கும், எல்லாம் சுற்றி வர மவுண்டன்ஸ் இருக்கும். அது உள்ளே வந்து ஒரு சிட்டி ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். அந்த பக்கம் பீச் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் உள்ளே போய் ரோம் பண்ணோம், பட் அது வீடியோ எடுக்கலை. ஸோ நாங்கள் இப்போ பீச் ஏரியாவுக்கு போய்ட்டு இருக்கோம். பீச் சைடு வந்துட்டோம். இப்போ நாங்கள் போகிறது வந்து இதாங்க யூஏயில் செஞ்ச அந்த வாட்டர் ஃபால். இது ஆக்சுவலி வந்து இது ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று வந்து அவுட்டோர் ஆடிட்டோரியம் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தியேட்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் யூஏஇ. இது ஆக்சுவலி வந்து வாட்டர் இதெல்லாம் வந்து ரியல் வாட்டர்ஸ். இது வந்து மவுண்டன் வந்து ரியல் மவுண்டன் தான், பட் அதில் வந்து இந்த வாட்டர் ஃபாலை வந்து எப்படி ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுக்கிறாங்க, அது ரியல் மாதிரியே இருக்குது. கிட்ட போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபேக் மீன் ஆர்டிஃபிஷியல்னு விளங்கும். பட் இந்த தண்ணியை வந்து எப்படி பம்ப் பண்ணி இது 24 hours ஒர்க் ஆகுது, அதுக்கான ஒரு அது யூஏஇ இஸ் பெஸ்ட் ஃபார் தட் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதில்ல. பக்கத்தில் பீச் இருக்குது, அதெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கூலாக நல்லா இருக்கும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங். இப்போது இது என்னென்னா இந்த பீச்சோட என்ட்ரன்ஸில் இருக்கும். பாருங்கள் எப்படி வியூஸ் இந்த சன். வாவ். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் நாங்கள் வந்தது. எல்லா பத்தாத்தா ஒரு ஃபேமஸ் ஷாப். சாண்ட்விச் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே.
சாப்பிட்டதில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த ஷாக் ஐலண்ட் இருக்க ஏரியா அந்த உள்ள பீச்சில் தான் இருக்கோம் இப்போது. ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இங்கே ஸ்போர்ட்ஸுக்கான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஃபுட்பால் கோர்ட் 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து காயக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. வாட்டர் ஜெட் ஸ்கீ அந்தந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே போட்ஸ் இது இருக்குது. போட்டில் வந்து ஷாக் ஐலண்ட் ஒரு ஏரியா இருக்குது. இங்கேருந்து பார்த்தா விளங்கும். அங்கே போய் வந்து ஜஸ்ட்டு we can வாட்ச் கோரல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக விளங்கும். இங்கே ஃபிஷ் எல்லாம் நல்லா கிளியராக விளங்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா. அதுக்கு தான் இப்போ போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம். கைஸ், இந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஈவினிங் இட்ஸ் அபவுட் 5 o'clock. மவுண்டனுக்கு அந்த பக்கத்துலேருந்து சூரியன் பாருங்கள். அப்புறம் மவுண்டன்ஸ், பீச் எப்படி அழகாக இருக்குது. இது வந்து பிஸியான டே கிடையாது. ஸ்டில் ரொம்ப ஆளுங்க வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ஏறி ஒரு போட்டில் உட்காந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த மாதிரி சேஃப்டி ஜாக்கெட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் தான் நம்ம டிரைவரு கோபால். அப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தலைக்கு என்ன தில்லு பார்த்தியா? ஸோ நாங்கள்லாம் வெளியில் சிரிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா போட் வந்து தாவி போனதுனால. இவர் வந்து ஒரு பங்களாதேஷ் ரைடர். இப்போ இது வந்து ஒரு ஹார்பர் மீன்ஸ் இது ஷார்ஜாக்கு கீழே உள்ள ஹார்பர் தான் இது. நாங்கள் இப்போ வந்து என்ன செய்கிறோம்னா, இப்போ அந்த ஷாக் ஐலாண்ட் அங்கே இருக்குது. ஷாக் ஐலாண்டு தான் போயிட்டுருக்கோம். இந்த போட்டோட ஸ்பீட் வந்து எப்படியும் ஒரு 150க்கு மேலே இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக போகுது. இப்போ அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதாங்க அந்த ஷாக் ஐலாண்ட். ஸோ நாங்கள் இப்போ அங்கேருந்து போயிட்டுருக்கோம். அங்கே எதுவுமே பார்க்குறதுக்கு சரியாக எங்களுக்கு கிடைக்கல. பிகாஸ் இட்ஸ் ஈவினிங், கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால. இந்த போட்டோட ப்ரைஸ் வந்து பங்காளி வந்து எப்படியும் ஒரு 50 dirhams சம்திங் சொன்னாங்க ஈச் பர்சன். பட் நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணி அதை 15 dirhamத்துக்கு வந்து எடுத்தோம். ஈச் பர்சன் 15 dirham.
அவ்வளோதான் guys, தேங்க்யூ ஸோ மச். என்னோடய பேஜுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ்.